வடகிழக்கு பருவமழை காரணமாக 138 அடியை தாண்டி முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் வேகமாக நிரம்பி வருகிறது. இந்நிலையில் நாதன் தலைமையிலான கண்காணிப்பு குழு முல்லைப் பெரியாறு அணையை ஆய்வு செய்து திரும்பியுள்ளனர். இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் சிவ சபாபதியிடம் கேட்போம். சொல்லுங்க சபாபதி, நாதன் குழு மேற்கொண்ட ஆய்வு பற்றி விவரமா சொல்லுங்க. முல்லைப் பெரியாறு அணையில் இன்னைக்கு நாடன் தலைமையான இந்த கண்காணிப்பு குழு இன்னைக்கு முல்லைப் பெரியாறு அணையை ஆய்வு செஞ்சாங்க. இதில் பேபி அணை, மெயின் அணையில் இருக்கிற கேலரி பகுதி, அதே மாதிரி மதகு பகுதியிலையும் ஆய்வு செஞ்சாங்க. இந்த முல்லைப் பெரியாறு அணையில் இருக்கிற 13 மதகு பகுதியிலையும் 136 அடிக்கு மேலே ஏறுறப்பதே அந்த மதகுனுடைய மேலே தண்ணி ஏறி வரும். அந்த இதை 136 அடி ஏறுறதுக்கு முன்னாடியே தமிழக பொதுப்பணித்துறையினர் அதை இயக்கி பார்த்துட்டாங்க. அதனுடைய அறிக்கையையும் கேரளாவுக்கும் சூப்பர்வைசிங் கமிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி இன்றைக்கி கேரளாவில் இருக்கிற அந்த அதிகாரிகள் ஒரு பிடிவாத போக்கில் அந்த மதகை இயக்கி காமிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நாதன் முன்னாடி அந்த மதகை இயக்கி காமிச்சு அந்த மதகு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முல்லைப் பெரியாருக்கு 152 அடியாக நீர் உயர்த்துறதுக்காக தான் இந்த இந்த ஆலோசனை கூட்டம் இப்போது நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கிடைச்ச பிறகு 142 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்துறதுக்கான எல்லா முயற்சிகளையும் இந்த கண்காணிப்பு குழு எடுத்துகிட்டு வர்ற நேரத்தில் பல இடங்களில் கேரளாவினுடைய அரசும் கேரளாவினுடைய அதிகாரிகளும் இதுக்கு முட்டுக்கட்டையாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி நடக்கிற கூட்டத்தில் இதுக்கு ஒரு முக்கிய முடிவு எடுப்பாங்க அப்படின்னு தெரிய வருது.